என்னது விலை கொடுத்தாவது இந்த நட்பை நம்ம வாங்கி வச்சுக்கணுமா? நட்புங்கிறது தானாக ஏற்படக்கூடியது. விலை கொடுத்தாவது இல்லை அவங்களுக்கு வேண்டிய பொருளை கொடுத்தாவது நீ இந்த நட்பை பெறணும் அப்படிங்கிறீன்னா அப்பேற்பட்ட நட்புக்குரியவங்க யார் அப்படின்னு கேட்குறீங்களா? 80வது அதிகாரம் நட்பாராய்தலில் 794வது குறளாக வள்ளுவர் சொல்கிறாரு, குடி பிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொளல் வேண்டும் நட்புங்கிறாரு. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, குடி அப்படிங்கிறத எதை குறிப்பிடுறாரு அப்படின்னா, இது தப்புடா இது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு நண்பன் வந்து சொல்கிறான் அப்படின்னா அது நல்ல நட்பு. இல்லை இது தப்பு தான் இருந்தாலும் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு நண்பன் சொல்கிறான் அப்படின்னா அது தீய நட்பு. அப்போ இந்த மாதிரி தவறான வழியில் போனால் ஒரு பழி வரும் அப்படின்னு அஞ்சுறான் பாருங்கள், அதுதான் நல்ல குடி, உயர்ந்த குடி. அப்பேற்பட்ட உயர்ந்த குடியில் பண்பார்ந்த குடியில் பிறந்தவனுடைய நட்பை நீங்கள் பெறணும் அப்படின்னா அவங்களுக்கு வேண்டிய பொருள் அவங்க வேண்டிய அந்த விலையை கொடுத்தாவது நீங்கள் அப்பேற்பட்ட நட்பை வாங்கி வச்சுக்கணுமா? குடி பிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொளல் வேண்டும் நட்பு அப்படின்னு இந்த குறளில் வள்ளுவர் சொல்கிறாரு. நட்பு எப்படி ஆராய்ஞ்சு நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக இந்த குறளில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இது மாதிரி குறளும் பொருளும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.